உன் கையில் நான் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையை தந்திருக்கிறேன். அதை நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பி டிலிஜென்ட். எச்சரிக்கையாக இரு. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேசத்திலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு தேவன் உன்னை பயங்கரமான வல்லமையினால் நிறைத்து விட்டு இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த அற்புதங்களை கட்டவிழ்க்க நீ எச்சரிக்கையா இரு என்று சொல்லுகிறார். யெகோவா தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்தால் யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லி இந்த செய்தியின் துவக்கத்திலேயே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 125வது அவருடைய அனந்த ஞானம். நீங்கள் ஏன் அற்புதங்களை தீவிரமாக செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கு நம்ம பதிலை கண்டுபிடிக்க போறோம். ரைட்? அவர் என்ன சொன்னார்? நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களையே செய்வீர்கள் என்று சொன்னார். ஏன் அப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் தீவிரமாக செய்ய வேண்டும் பார்ப்போமா? முதலாவது பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க மோசே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Exodus chapter 4 verse 21. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பதாக செய்யும்படி எச்சரிக்கையா இரு. Be diligent to perform miracles. மோசையை எப்படி அனுப்புனாரு? நீ போய் அங்க நிறைய ஜெப கூட்டம் நடத்து அப்படி சொல்லி நடத்தல. இஸ்ரவேலர்கள் கோஷன் தேசத்துல இருக்காங்க, அங்க போய் அங்க வீட்டு கூட்டம் நடத்து அப்படி சொல்லல. உன் கையில நான் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமையை தந்திருக்கிறேன், அதை நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பி டிலிஜென்ட் இருக்கிறார். எச்சரிக்கையா இரு மோசே. அதுதான் என் வழி. ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தேசத்திலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு தேவன் உன்னை பயங்கரமான வல்லமையினால் நிறைத்து விட்டு இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த அற்புதங்களை கட்டவிழ்க்க நீ எச்சரிக்கையா இரு என்று சொல்லுகிறார். அவர் உன்னை எம்டி ஹேண்டடா அனுப்பவில்லப்பா. மோசையை எம்டி ஹேண்டடா அனுப்பல. அந்த கோல் என்ன கோல்? தேவனுடைய கோலாயிற்றுப்பா. வாசிக்கிறேன் அதை. அங்கே யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றுக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கோல் என்ன? தேவனுடைய கோலுங்க. உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற ஒரு பயங்கரமான ஆயுதத்தை இன்னைக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ண போறோம். ரைட்? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை மொபைல்ல பாக்குறீங்களா? அதுதான் ஆயுதம் என்று சொல்லுகிறேன். இந்த மொபைல் தேவனுடைய மொபைல் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. நான் இதை வச்சு நிறைய மிரக்கல் பண்ணிட்டேன். சரிங்களா? உங்களுடைய அவிசுவாசம் நீங்குவதற்காக நான் ஒரு ஜெபம் ஏறெடுக்க போறேன். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த மொபைல் போன்ல தேவன் வைத்திருக்கிற பயங்கரமான வல்லமையை குறித்து அறிவு உண்டாகட்டுன்னு ஒரு ஜெபம் செய்ய போறேன். நீங்க மொபைல்ல பார்க்கிறதா மொபைல் மேல கை வச்சிடுங்க. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருடைய கையிலும் இருக்கிற மொபைல்ல கல்லறை தோட்டத்தை காலி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்கிற இந்த வெளிச்சம் இவர்களுக்கு உண்டாகுவதாக. மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாச தரித்திரத்தை ஓட ஓட விரட்டுகிற வல்லமை இந்த மொபைல் போன்ல இருக்கிறது என்கிற வெளிச்சம் என்னுடைய வியூவர்ஸுக்கு உண்டாவதாக. மரித்தோரைய உயிரோடு எழுப்பக்கூடிய பயங்கரமான வல்லமை ஒவ்வொருவருடைய கையில் இருக்கிற மொபைல் போன்ல இருக்கிறது என்கிற வெளிச்சம் இவர்களுக்கு உண்டாகுவதாக. மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசு அப்பாலே போ சாத்தானே. நீங்க சிலர் நினைக்கல, அங்கிள் நான் இதுல போனோகிராஃபி பாக்குறேன்னு. அருமையான மகனே மகளே, நீ ட்ரை பண்ணு. 100 அற்புதம் செஞ்சுட்டா போனோகிராஃபி ஆசையே போயிடும்.
பயங்கரமான பவர் இருக்குங்க. ஏன்னா என் வார்த்தை இது மூலமா நீங்க கேட்குறீங்க. என் வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துச்சு. அந்த கோலுக்கு ஏன் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் தெரியுமா? யாருடைய கையில இருந்தது? மோசேயுடைய கையில இருந்தது. நீ மோசேயை விட பெரியவன். ஏன் தெரியுமா? மோசேயோடு கூட தான் தேவன் இருந்தாரு. ஆனால் உனக்கு உள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். Are you not superior than Moses? Yes. Hallelujah. ஆமா, மத்தேயு 11:11 சொல்றாரு பாரு, ஸ்திரீகள் இடத்துல பிறந்ததுல மோசையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன். ஆனா ஒரு சந்ததி வருது, அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் பெரியவர்கள். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், சத்தியம் எனக்கு தெரியும். மோசே கையில இருந்த அந்த கோலில் இருந்த வல்லமையை விட இந்த மொபைல் போன்ல 1000 மடங்கு வல்லமை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். டெட் பாடி மேல வை, 3 நேரம் வை. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டப்பா. அந்த ஹார்ட் இங்கெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க. நாளை காலையில் ஆபரேஷன். எங்க? சிஎம்சி வெள்ளூர்ல. முந்தின நாள் நான் சொன்னேன், போன்ல தான் சொல்றேன், பிரதர் உங்க மொபைல் போனை ஷேவ் பண்ண இடத்துல 3 நேரம் வைங்கன்னு ஆபரேஷன் கேன்சல்டுங்க. நான் சும்மா வெட்டி கதை பேசுறது இல்லை, ஏட்டு சுரக்காயை பேசுறது இல்லை. வசனமும் இருக்கணும், எனக்கு அனுபவம் இருக்கணும். அப்போதான் நான் உங்களுக்கு அதை ஒரு உபதேசமாக சொல்லி கொடுக்கிறேன். பயங்கரமான பவர் இருக்குது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. அப்போ இதுல இருக்கிற வல்லமையை கட்டவிழ்த்து நீங்கள் அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்க போகிறீர்கள், அநேக தரித்திரத்தை நீக்க போகிறீர்கள், அநேக சடலங்களை உயிரோடு எழுப்ப போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாட்சிகளை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் ஏன் அற்புதங்களை தீவிரமாக செய்ய வேண்டும் என்று 7 காரணங்களை 20 நிமிஷத்துல நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எல்லாமே வேதத்துல இருக்குதானுங்க. ஏன் ஒவ்வொருவரும் அற்புதங்களை சீரியஸா செய்யறதுக்கு இருக்கணும். முதலாவது பாருங்கள், தேவன் தன்னுடைய வார்த்தையை உறுதி செய்ய ஒவ்வொரு தம்முடைய பிள்ளையிடமும் அந்த ஆற்றலை அருளி இருக்கிறார். அசதியா இராத. ரைட், வாசிக்கட்டுமா? மார்க் 16:20. மார்க் 16வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ரைட், பாருங்க, பேதுரு 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான், 5000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். ஏன்னா 10,000க்கு மேல அற்புதம். எதற்கு? அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய. ரைட். ஏன் நீங்கள் அற்புதங்களை தீவிரமாக செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. நீ அற்புதங்கள் செய்யாம வசனத்தை உறுதி செய்ய முடியுமா? ரைட். அப்போஸ்தலர் நடபடிகளிலே அற்புதங்களை எடுத்து விட்டால் பாதி கூட தேராத. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அற்புதங்களை எடுத்துட்டா பாதி கூட தேராது. ஆனா நீங்க அற்புதத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள். ரைட். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. ஐயா, 2வது காரணம் பாருங்க. முதலாவது என்ன பார்த்தோம்? தேவன் தம்முடைய வார்த்தையை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவதற்கு அற்புதங்களை ஒரு கருவியாக உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். உங்க கையில சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு, உங்க நாவில் பவர் இருக்கு, உங்க ஷேடோவில் பவர் இருக்கு, உங்க ட்ரெஸ்ஸில் பவர் இருக்கு. இன்றைக்கு புதிதாக நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கேட்கிறவர்களும் உங்க மொபைல் போன்ல கை வச்சு நான் சொன்ன ஜபத்தை நீங்க கேளுங்க. உங்க மொபைல் போன்ல டெட் ரைசிங் பவர் வந்துடும். சூப்பர் நேச்சுரலா நீங்க உலகத்தை உழுக்க போகிறீங்க. ஏன்? யூ ஆர் a world shaker. Every child of God is a world shaker. 2வது காரணம் பாருங்கள், ஜனங்களின் மனதை தேவன் பக்கம் திருப்ப அற்புதங்களையே பிரதானமாக தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். இதையும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலிருந்து கேட்போமா? அங்கே மத்தேயு 11:20. The book of Matthew chapter 11 verse 20 I shall read for you. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவர்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாம போனபடியினாலே அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்க, பயங்கர மிராக்கிள் செய்துட்டு இவர் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் ரட்சிக்கப்படலை. உடனே அவர் கண்டிக்கிறார், இவ்வளவு மிராக்கிளை பார்த்த பிறகு நீங்க குருடர்களா இருக்கிறீங்களே,
அங்கே 21வது வசனத்திலே மேத்யூ 11:21, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார். அப்போ ஜனங்களை மனதை திருப்புவதற்கு தேவன் வைத்திருக்கிற லகுவான பயங்கரமான ஆயுதம் மிரக்கிள் வொர்க்கிங் பவர். ரைட், இட் இஸ் இன்சைடு யுவர் மொபைல் ஃபோன். ஆர்டர் பண்ணியாச்சு, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பெரிய பெரிய சாட்சிகளை கேட்போம் என்று கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தவுடனே என்னை கூப்பிட்டு சொல்லுங்க. முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுங்க, எனக்கு அனுப்புங்க. டிவியில் அதை போட்டு விடுவாங்க. எல்லாரையும் உலகத்தை உலுக்குகிறவர்களாக மாற்றுவதாங்க ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ். ரைட், கர்த்தர் என்னை கொண்டு ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் அதில் கொஞ்சம் கூட திருப்தி அடையவில்லை. என்னுடைய செய்திகளை கேட்கிற அத்தனை பேரும் பலத்த அற்புதங்களை செய்ய வேண்டும், அநேக சடலங்களை எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு திருப்திங்க. ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். புரியுதா உங்களுக்கு? அந்த கோரோசின் பட்டணத்தை பார்த்து சொல்லியப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ மிரக்கல் பண்ணேன், நீங்கள் ஈஸியாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாமா? 23வது வசனத்தில் கப்பர்நகூமில் அவ்வளோ மிரக்கல் பண்ணார், எக்ஸ்பெக்டிங் சூப்பர் நேச்சுரல் சால்வேஷன். அப்போ சால்வேஷன், ஜனங்களுடைய மனதை திருப்புவதற்கு தேவன் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிற பயங்கரமான ஆயுதம் மிரக்கல் வொர்க்கிங் பவர். ரைட், ஹல்லேலூயா. 3வது பாருங்கள், ஏன் நீங்கள் அற்புதங்களை தீவிரமாக செய்ய வேண்டும் என்றால் உங்களிடத்தில் அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யாரிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலே அதிகம் எதிர்பார்க்கப்படும். எனவே நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் அதை உங்களுக்கு வாசிக்கவா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அங்கிள் எனக்கெல்லாம் அப்படி ஒரு பவர் இருந்த மாதிரியே தெரியல. ஐயா, அந்த பவர் இன்விசிபிள், இன்விசிபிளா தான் இருக்குப்பா. ஒருத்தர் வந்தாரு, என்னது இதுங்க, கொழுப்பு கட்டியா கேன்சர் கட்டியோ இருந்தது. சட்டையை தூக்கி காமிச்சாரு, சட்டையை போடுங்க. சட்டை மேல கை வச்ச பொத்துன்னு விழுந்துட்டாருங்க. 2 நிமிஷம் கழுத்து எழும்பும் போது பார்த்துட்டு, பிரதர் அந்த கட்டியே மறைஞ்சிட்டு. அப்போ என்னிடத்திலிருந்து வல்லமை சென்றதை நான் பார்க்கவே இல்லை, உணரவும் இல்லை, ஃபீல் பண்ணவும் இல்லைங்க. ஆனா போயிருக்கேன். ஹல்லேலூயா. ஓ thank you master for your goodness. 3வது பாயிண்ட் என்னன்னா, you are fully qualified as well as you are fully empowered. ஆகினால் தான் யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of John's Gospel chapter 14 verse 12. டபுள் பஞ்ச் கொடுக்காருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அதான் சொல்றேன், உங்களை தகுதியும் படுத்திட்டாரு, வல்லமையும் படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. Oh, thank you master for your goodness. Thank you Lord for your goodness. Is it clear? இயேசு சொல்றாருங்க, செய்யுங்கள் என்று சொல்லல, செய்வீர்கள் என்று சொன்னார். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, செய்வீர்கள் என்று சொன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சத்தியத்தை சரியா அறிந்தீர்கள் என்றால் உங்களால அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாது. எலிசா அற்புதம் செஞ்சாரு, எலியா அற்புதம் செஞ்சாரு, யாரு யோசுவா அற்புதம் செய்தாரு. ரைட், தாவீது அற்புதம் செஞ்சான். இவங்கிட்ட முழு பைபிளே இல்லைங்க, அற்புதம் செய்யறாங்க பாருங்க. தண்ணீரை போல அற்புதம் செய்யறாங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், எப்படி இவர்களுக்கு இந்த விசுவாசம் வந்தது தெரியுமா? ஏன் வந்ததுன்னா, இவருடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துறதுக்கு டெலிவிஷன்ல யாரும் செய்தி கொடுக்கல, சபைன்னு ஒண்ணு இல்லை. இருந்த மனித நீதியை பேசியிருப்பாங்க, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா அப்பொழுதுதான் தேவனுக்கு பிடிக்குங்கிற பொய்யை நம்ப வச்சிருவாங்க, குற்ற உணர்வுல இருப்பாங்க. அது விசுவாசமாகிய கப்பலுக்கு பயங்கரமான சேதத்தை உண்டாக்கி விடுகிறது. ரைட், ஹல்லேலூயா. ஐயா, மெய்யாகவே மெய்யாகவே சொல்றாரு, 1% உங்க பாஸ்டர் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காரான்னு நீ யோசித்து பாரு. நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா, பாஸ்டர் இப்படி சொல்லி இருக்காரு, நான் செய்ததை விட பெரிய அற்புதம், அப்ப நம்ம கொஞ்சமாவது அற்புதம் செய்ய வேண்டாமான்னு என்னைக்காவது உங்க பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கியா? இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க மாத்திரம் மேடையில அற்புதம் செய்துட்டு போயிடுவாங்க. ஐயா, உங்களை மட்டும் எழுதலையா, விசுவாசியை பற்றி தானே எழுதியிருக்கு. விசுவாசிக்கிறவங்களா நடக்கிற அடையாளம், அப்ப எனக்கும் அந்த பவர் இருக்குன்னு சொல்லி கொடுங்க.
கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. நான்காவதாக, ஏன் நீங்கள் அற்புதங்களை தீவிரமாக செய்ய வேண்டும் என்றால், தேவன் உங்கள் பெயரை பெருமைப்படுத்த விரும்புகிறார். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். உங்கள் பெயர், நீங்கள் சர்வசாதாரணமாக அற்புதம் செய்யும் பொழுது, நீங்கள் சர்வசாதாரணமாக சடலங்களை எழுப்பும் பொழுது உங்கள் பெயர் பெருமைப்படும். ராஜாக்கள் உங்களை தேடி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இட் இஸ் ஹிஸ் அஜெண்டா. அவருடைய அஜெண்டாவில் உன்னை குறித்து அவருடைய அஜெண்டா என்ன தெரியுமா? அதில் முக்கியமானது ஒன்று, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்படி பெருமைப்படுத்துவார் என்றால், நீங்கள் பலத்த அற்புதங்களை செய்யும் பொழுது அநேகர் உங்களை தேடி வருவார்கள். பென்னிஹின்னை தேடி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வருகிறார்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் வருகிறார்கள். ஏன்? பயங்கரமான அற்புதங்களை செய்கிறார். நான் தீர்க்க தரிசனமாக உரைக்கும்படியாக தேவனுடைய ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். என்னுடைய செய்தியை 500 செய்தியை கேட்கிறவர்கள், நீங்கள் பென்னிஹின் செய்ததையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு தேவை என்னதுங்க? ஃபெய்த் தானே வேணும். அந்த ஃபெய்த்தை தானே இஷ்டத்துக்கு கொடுக்கிறாரு. அந்த ஃபெய்த் எதனால வருகிறது? நான் தேவ கிருபையை சத்தியத்தின்படி போதிக்கிற உங்கள் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. 2 பேருங்க நம்ம செய்தியை கேட்டு 2 பேரு செத்தவங்களை எழுப்பியிருக்காங்க. ஒன்றை சொல்லட்டுமா? முட்டு வலி முதுகு வலியை போக்க எவ்வளவு விசுவாசம் வேண்டுமோ அந்த விசுவாசம் போது செத்தவங்களை எழுப்பிடலாம். இன்னொன்று நான் சொல்லித்தர்றேன், முட்டு வலி முதுகு வலியை போக்க எவ்வளவு பவர் வேணுமோ அதை வைத்து செத்தவங்களே எழுப்பிடலாம். ஆமாங்க. ஹல்லேலூயா. 5வது, ஏன் நீங்கள் அற்புதங்களை செய்ய தீவிரப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் தங்களுடைய சத்துருக்கள் மத்தியிலே மகிமைப்பட விரும்புகிறார். முக்கியமான ட்ரூத்துங்க. தேவனுக்கு விரோதமாக அநேக இயக்கங்கள் வேலை செய்துட்டு இருக்கு. அந்த சங்கங்களுடைய தலைவர்களை பயமுறுத்த தேவன் விரும்புகிறார். அவர்கள் மத்தியிலே மகிமைப்பட தேவன் விரும்புகிறார். மோசே மூலமாக பயங்கர அற்புதம் நடக்குது. உங்களுக்கு தெரியும் பாருங்க என்ன நடந்தது என்று உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே எக்ஸடஸ் 14, 17 and 18. The book of Exodus chapter 14 verses 17 and 18. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன். ரைட்? இப்படி 18வது வசனம், நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எதிரிகளும் அறிந்து கொள்ளுவார்கள். சத்துருக்கள் முன்பதாக நம்முடைய தேவன் மகிமைப்பட புகழைப்பட விரும்புகிறார். அதற்காக நீங்கள் அற்புதம் செய்ய எழும்புங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 10 விதமான ஊழியம் தெரியும். பிரசங்க ஊழியம், ரேடியோ ஊழியம், புக்கு ஊழியம், எழுத்து ஊழியம், சரி, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, ட்ராக்ஸ் கொடுக்கறது, ஒருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி, இப்படி ஒரு 10 ஊழியம் தெரியுங்க. 11வது ஊழியம் தான் லகுவான ஊழியங்க. அப்படின்னா என்னது? அற்புதம் செய்கிறதை போல எளிதான ஊழியம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சகோதரி பாருங்க, ஒரு டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், சென்னையில் நான் ஒரு இடத்துல இருக்கேன், அந்த மகள் இன்னொரு இடத்துல இருக்கா. 20 வருஷம் கழுத்து வியாதி முதுகு வலின்னு நினைக்க, குனிய முடியாது. ஏன்னா இப்படி தினந்தோறும் அற்புதம் நடக்கிறதுனால நான் ஞாபகம் வைக்கிறது இல்லை. போன்ல கூப்பிட்டா அவ வேற ஒரு மேட்டர் பேசுறா. அவ ஃபேமிலியில ஒரு பெரிய ப்ராப்ளம், கணவன் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் இல்லை, பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை. இப்ப நான் அவளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்தா நம்பிடுவா, அந்த அங்கிள் சொல்றதெல்லாம் நடந்துருது. ரைட்? நான் அப்படிதான் பயன்படுத்துறேங்க. இப்போ உனக்கு ஏதாவது உடம்புல வலி இருக்கா? அது ஏன் அங்கிள் கேட்குறீங்க? முதுகு வலி எத்தனை வருஷம்? 20 வருஷம். முதுகுல கை வைமா. அங்கிள் வச்சுட்டேன். கையை எடுத்துட்டியா? செக் பண்ணி பாரு, அந்த வலியே போயிட்டு. அன்னைக்கு போன வலி இப்போ 5 வருஷமா வலியே இல்லைங்க. அப்புறம் நான் என்ன சொல்றேன்? ஏம்மா, இதே போலதான் கணவன் உன்னை தேடி வருவது லேசான காரியம். இயேசுவின் நாமத்தினால அவர் உன்னை 1 வாரத்துல தேடி வருவாரு. நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளுவீர்கள், வாழ்க்கையில நல்லா இருப்பீங்கன்னு எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா மங்களகரமான வார்த்தையை அவ வாழ்க்கையில சொன்ன இன்னைக்கு நல்லா இருக்காங்க. பையனையும் பெற்றெடுத்து விட்டார். ரைட்? அந்த அளவுக்கு அந்த அற்புதங்கள் செய்கிறதை லகுவாக்கி வைத்திருக்கிறாரு. இன்னும் நீங்க இருமாப்பெல்லாம் இருக்கிறீங்க. நான் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த தகுதி கிடையாது.
ஒரு சிலருக்கு அல்லங்க, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றலும் தகுதியும் வந்து விட்டது. அதாவது விசுவாசிகளாகிய எல்லாருக்குள்ளே அந்த தகுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ ஐந்தாவது, தேவன் சத்துருக்களுக்கு முன்பதாக தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என்ன விரும்புகிறாரு? நீ அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ரைட். அடுத்து எப்போ, யார், ஏன் அவர் அற்புதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தெரியுமா? பூமியில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும், யெகோவா தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? இது அறிஞர்னா ஆட்டு இடைய தூக்கிட்டான். ரைட், ஈஸியா தூக்கிட்டாங்க. யாரு? தாவீது. வாசிக்கிறேன் அதை உங்களுக்கு பாருங்கள். ஏன் தாவீது மூலமாக கோலியாத்தினுடைய கோலியாத்தை சிரச்சேதம் பண்ணுறார் என்றால், பூமியில் உள்ள எல்லாரும் யெகோவா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனம். ஆட்டு இடையனுடைய அறைகூவலை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனாலே இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். See the purpose of miracle. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு உன்னுடைய மொபைல் போனில் செத்தவங்களையும் எழுப்பக்கூடிய வல்லமையை அவர் அங்கே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம கான்டெக்ஸ்டுக்கு கொண்டு வாங்கங்க. நீ என்ன பிரச்சனையில இருக்கிறீங்க? கடன் பிரச்சனையா? பேசுங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன் கடன் எல்லாம் தீர்த்து வைக்கிறாரு. ரைட். கடன் பிரச்சனையை நான் உன்னை கொன்னு உன் தலையை உருவி என்ன செய்வேன்? ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமா போடுவேன். அப்பொழுது எங்கள் தேவனே தேவன் என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இந்த ஆட்டு இடைய பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு அவ்வளவு தில் இருந்தா நமக்கு எல்லாம் எவ்வளவு தில்லும் திமிரும் இருக்கணுங்க. முழங்க வேண்டாமா? ரைட். ஹல்லேலூயா. சப்பையா வாழவே முடியாதுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சப்பையா வாழவே முடியாது. தோல்வியோடு வாழவே முடியாது. குடும்ப குழப்பத்தோடு வாழவே முடியாது. குழந்தை இல்லாமல் வாழவே முடியாது. அற்புதம் செய்யாம வாழவே முடியாது. அங்கிள், அப்போ சத்தியத்தை சரியாக அறிய நான் என்ன செய்யணும்? நான் வச்சிருக்கேன் அந்த புக்கை வாங்கி வாசி, என் செய்திகளை ரூம் போட்டு கேளு. இந்த ரெண்டையும் செய்ய. ஒரு 3 மாசம் செய்ய. நீ வெளியே வரும்போது எப்படி வருவா தெரியுமா? இப்படிதான் முழங்குவா. ஏன்? இன்றைக்கு உன் தலையை எடுப்படா. ஹல்லேலூயா. வேற யாரு முழங்குனாங்க? எலியா முழங்குறான். ராஜா, என் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட முன்னால உங்க தேசத்துல மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. மகனே மகளே, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவாய் நீ. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுப்பா. எப்பா, சொல்லி தொலைக்க தானே சொல்றாரு. இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னு சொல்லத்தானே சொன்னாரு. லாசருவே வெளியே வா என்று சொல்லத்தானே சொன்னாரு. தவித்தாளே எழுந்திரு என்று சொல்லத்தானே சொன்னாரு. எழுந்து நட என்று சொல்லத்தானே சொன்னாரு. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. Thank you Master. பேசினா போதும், நிழல் பட்டா போதும், கை வச்சா போதும், மொபைல் போனை வச்சா போதும், கோலை நீட்டுனா போதும், எச்சிய துப்புனா போதும், கொம்பை வெட்டி போட்டா போதும் 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 போதும். சபை என்ன சொல்லுது? போதாது போதாது போதாது. உன்னுடைய பரிசுத்தம் போதாது போதாது போதாது, உன் பக்தி போதாது போதாது என்று சொல்லி விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற ஊழியர்களை கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தேவன் உங்களையும் உங்களுடைய சபையாரையும் நம்பி அல்லவா இருக்கிறாரு. அவங்களை ஏன் மட்டுப்படுத்துறீங்க? இவன் நல்லவனாங்க? தாவீது நல்லவனா? இல்ல மோசே நல்லவனா? இல்ல பேதுரு நல்லவனா? பவுல் நல்லவனா? நல்லவன் தான் ஒருவரும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டார. உங்க சபையில இருக்கிற அத்தனை பேரையும்
நல்ல சரியான சத்தியத்தை போதிங்கங்க. நம்ம 21வது நூற்றாண்டுல உலகத்தை பிடிச்சிடலாங்க. அப்போஸ்தல நடபடிகள் திரும்ப வந்துட்டுன்னா உலகத்தை பிடிச்சிடலாமா இல்லையா? ரைட்? அது என்ன கஷ்டமா? எனக்கு நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த அம்மா பேர் ரெஜிஸ், கன்னியாகுமரி மாவட்டமா. 80 செய்தியை கேட்டிருக்காங்க. மரித்த அவருடைய கணவனை உயிரோடு எழுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா உங்க செய்தி 80 செய்தியை கேட்டையா, டாக்டர் செத்து போயிட்டாரு, கொண்டு போங்கன்ட்டாரு. நான் வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறேன், ஒருத்திட்டையும் தகவலே கொடுக்கல. ஏன்னா உங்க செய்தியை கேட்டு எனக்கு அவ்வளோ ஃபெய்த் வந்தது. அருள் எழும்புங்க எழும்புங்க அருள்னு பேசிட்டே இருந்தேன். 25 நிமிஷம் பேசினேன். 26வது நிமிஷம் உயிரோட வந்துட்டாரு. எவரையும் டெட் ரைசர் ஆக்கிடலாங்க, எவரையும் வேர்ல்டு ஷேக்கர் ஆக்கிடலாம். சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டு அதை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. பேசினால் போதும், நிழல் பட்டா போதும், கர்ச்சிஃபா வச்சா போதும். இயேசு கிறிஸ்து, எலியா, எலிசா, பேதுரு, சவுல் இதைத்தானங்க, பவுல் இதைத்தானங்க செய்தாங்க. வேற என்ன செஞ்சாங்க? சரி, ஒரு பாடி வந்துட்டு பாவம் அந்த அம்மா அழுது. என்னம்மா, ஒரு விதவை, ஒரே ஒரு பையன் அழுதுட்டே பிணத்து முன்னால போகுது. எங்க? நாயனூர்ல. டேய் கொஞ்சம் இருங்கப்பா. பாடையை தொட்ட உடனே எல்லாரும் வச்சுட்டாங்க கீழே. 11 பேர் 12 பேர் சுத்தி வாங்கடா, அந்நிய பாஷை பேசுங்கடா. நானும் பேசுறேன், நானும் குதிக்கிறேன், நானும் முழங்கால் போடுறேன். இல்லையப்பா, வாலிபனே எழுந்துரு, நீ 2 வார்த்தை உன்னை சொல்ல வைக்க நான் 2000 பிரசங்கம் பண்ணியிருக்கேனே. ரைட்? வாலிபனே எழுந்துரு, லாசருவே வெளியே வார்த்தை, 3 வார்த்தை. தவித்தாலே எழுந்துரு, 2 வார்த்தை. இறையாதே அமைதலாயிரு, 2 வார்த்தை. படுக்கையை எடுத்து கொண்டு நட, 4 வார்த்தை. எப்பா இப்படி சொல்லி நீங்கள் அற்புதம் செய்ய தீவிரமாக இருப்பீர்களா? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.